ஆறு காந்தில இருந்து அத்தனை திமுக காரன் பேசுறான் முஸ்லிம்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்டா முஸ்லிம்கள் ஓட்டு போட மாட்டாங்க? ஏன்னா முஸ்லிம்களுக்கு மூளை இல்லையா? முஸ்லிம்கள் சிந்திக்க மாட்டார்களா? எது சரி எது தவறு என்ற புள்ளி விவரம் அறியாத படிப்பறிவு இல்லாதவர்களா? நான் சொல்றேன், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 81 கோடி மக்களுக்கு இலவசமாக ரேஷன் கடையில இன்றைக்கும் அரிசி பருப்பு தானியங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் என்றால் மொத்த பணமும் மத்திய சர்க்காருடையது. ஆனா ரேஷன் கடையில போட்டோ மட்டும் ஐயா ஸ்டாலின் வைத்து ஸ்டிக்கர் ஒட்டிக்குவார். 15 கோடி வீடுகள் இன்றைக்கு தேசம் முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏழை மக்களுக்கு இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஏழை மக்களுடைய பாரத பிரதமருடைய அத்தனை வீடுகளிலும் ஐயா ஸ்டாலின் அவருடைய படத்தை ஒட்டிக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, 15 கோடி வீடுகளுக்கு குடிநீர். ஆனா அந்த வீட்டு குடிநீர் திட்டத்தை கொடுக்கிறதுக்கு இலவசமாக இருக்கிற திட்டத்துக்கு 10,000 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கு கமிஷன் தொகையை வாங்குறாங்க. 53 கோடி பேருக்கு இன்றைக்கு முத்ரா கடன், 55 கோடி பேருக்கு ஜன்தன் வங்கி கணக்கு, 77 கோடி பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம். இப்படி பாரத பிரதமர் நாட்டின் மக்களுக்கு கொடுத்ததுல 21% சிறுபான்மை சமூகம், குறிப்பா இஸ்லாமிய மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். பாரத பிரதமர் கொடுத்த வீட்டுல குழாய் தண்ணீர்ல ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டத்தில் இவர் இஸ்லாமியர், இவர் கிறிஸ்தவர், இவர் ஹிந்து பாகுபாடு பார்த்தாரா? இல்ல. உண்மையாகவே அதிகம் வாய்ப்பை பெற்றவர்கள், பலனடைந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இது இஸ்லாமியர்களுக்கு தெரியாதா? இந்த புள்ளி விவரம் தெரியாதவர்களா இஸ்லாமியர்கள்? அப்ப மதத்தின் பெயரால் பயத்தை காட்டி இஸ்லாமியர்களை மூளைச்சலவை செய்யக்கூடிய திமுக கருங்காலிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, 2026 தேர்தல் ராணிப்பேட்டையில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள். ஏனென்றால் திருக்குரான் சொல்லுகிறது, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு மூளை இருக்கிறது, அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்களா? வலஹும் அயூனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, அதை கொண்டு உண்மையை பார்க்க மாட்டார்களா? வலஹும் ஆதானும் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது, நல்லதை கேட்க மாட்டார்களா? பாரத பிரதமர் செய்ததை, எடப்பாடியா இஸ்லாமியர்களுக்கு செய்த சாதனைகளை அவர்கள் சிந்திக்காமல் கேட்காமல் கண்மூடி கொண்டிருந்தால் உலாயிக்கல் அன்ஆம், இவர்கள் எல்லாம் ஆடு மாடுகளை போன்றவர்கள் என்று திருக்குரான் சொல்லுகிறது. திருக்குரான் வார்த்தையை மதிக்கிற ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் திமுக என்கிற தீய சக்தியை தூர எறிந்துவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து இந்த தேசத்தை வளமாக்கி வளமையான தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவோம். 1 கோடி வெற்றி பெறுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.